கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்கள் வாயில் தேவன் நம்முடைய நீதிமான ஆக்கி விடுக்கிறார். அந்த நீதிமானுடைய வாயில் என்ன இருக்கு பாருங்க, கர்த்தரை உயர்த்தும் துதியும் கைகளிலே அழகான பைபிளை கொடுத்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நம்ம எப்பொழுதும் நம்மளை காக்கிற அந்த பட்டயம், அந்த மாதிரி அதை எப்பொழுதும் நம்ம பாதுகாக்கிற நம்ம தேவாதி தேவன் நமக்கு அழகாக ஒரு பைபிளை எழுதி நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த இருபுறமும் பட்டயமும் இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதும் நம்மளை காக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவன் யாவருக்கும் உண்டு. இந்த மாதிரி ஒரு கனம் யார் கிடைக்கிறது பாருங்க, பரிசுத்தவான்கள். அதாவது நீதிமான். அவன் எப்படி, அவன் ஒரு புது சிருஷ்டியாக எண்ணுகிறான். அவன் என்னப்படுகிறான், அவன் சொல்கிறான், நான் எனக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கல பெரியவனாக எனக்குள்ளே இருக்கிறவர் என் கர்த்தர் என்று அவன் எண்ணுகிறான். பிறகு எண்ணுகிறான், இந்த மீட்பிலே எனக்கு அதிகமாக என் தேவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தந்திருக்கிறார் என்று எண்ணுகிறான். இப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் உடைந்து வாயிலை வைத்துக்கொண்டு கர்த்தரை அவன் துதிக்கிறான். அவன் துதிக்கும் பொழுதுதான் அவன் என்ன பாருங்க, அந்த பைபிளில் இருந்து எடுத்து அந்த வசனத்தை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்குள்ளே என்னதான் வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை நேற்று மின்று மாறாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நானே சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கிறதே. என் கர்த்தர் எனக்கு அழகாக இந்த அருமையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, அந்த மாதிரி ஒரு பலத்தையும் ஒரு சக்தியும் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த மாதிரி எனக்கு தந்திருக்கிற இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் கிடைக்கிற நான் தான் அந்த பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானுடைய உள்ளத்திலே அது இருக்கிறதே என்று அவன் மிக சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை அவன் ஓட்டுகிறான். ஏனென்றால் தேவன் கனப்படுத்த வருகிறார். ஏனென்றால் அவர் யாருக்கு, பரிசுத்தவான்கள் உங்களுக்கு தாங்க. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தாதி கர்த்தரை அறிந்து அவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய நாவிலே தேவனை துதித்து உயர்த்தி உங்களுடைய பைபிளிலிருந்து எடுத்து வசனத்தை எடுத்து எல்லாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, இந்த யாவருக்கும் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அந்த கனத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு நாளும் குறை வைக்க மாட்டார் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார் என்ன பாருங்க, யாவருக்கும் இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், எல்லோருக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எல்லாருக்கும், அவருக்குள்ளே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இந்த மாதிரி ஒரு கனத்தை அவர் கொடுக்கிறார். அவருக்குடைய அந்த அன்பு பாருங்க, எப்படிப்பட்ட அன்பு. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வேண்டிய தலைப்பில் தியானிக்கிறது. கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார், நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறேன், அவர் என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் எப்படி இருக்கிறார், என்னோடு தொடர்ந்து எப்படி வருகிறார், எனக்கான காரியத்தை எப்படி செய்கிறார், அதான் தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறாருங்க. அவர் உங்கள் கூடவே வர இருக்கிறார், உங்களுக்கே கனப்படுத்த இருக்கிறார், உங்கள் நாவிலே அவர் துதி வைக்க இருக்கிறார். உங்களுக்கு இருபுறம் பட்டயமாக இருந்து, கருக்குள்ள பட்டயமாக இருந்து அவர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு கூடவே இருக்க ஆசைப்படுகிறார். இப்படி தான் நாம் தியானிக்கிறோம். அவர் என்னை நேசிக்கிறார், நான் நேசிக்கிறது அவர் என்ன நேசிக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்மளை தேடி வந்தார், அவர் தான் முதலில் அவர் நேசித்தார். நீங்கள் நேசிக்கிறது, நீங்கள் அன்புலாம் ரொம்ப குறை. அவர் உங்களுக்கு அளவு கடந்த அன்பை, நீங்கள் எத்தனையோ விதமான பாவங்கள் எதெல்லாம் செய்தாலும் அவர் மீண்டும் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தவானாக மாக்கி நீதிமானாக ஆக்கி அவர் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு அவர் கொடுத்த அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் எனக்குள்ளே எப்படி செயல்படுகிறார் என்று அவர் சொல்லுகிறார், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டு. அது உங்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு நிச்சயமாக நடைபெறும். உங்களுக்கு எல்லா குறைவும் இருக்காது. எல்லா குறைகளும், குறைவில்லாத வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கு குறைவே இருக்காது. உங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது பரிசுத்தவான் யாவருக்கும் அவர் கனப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.